வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். ஆடிப்பெருக்கின் ஆன்மீக முக்கியத்துவம் குறித்து சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி விளக்கம் அளித்துள்ளார். நாளை ஆகஸ்ட் 3ஆம் தேதி திங்கட்கிழமை தமிழ் மாதமான ஆடியின் 18ஆம் நாள் அனுஷ்டிக்கப்படும் ஆடிப்பெருக்கு திருநாளை முன்னிட்டு அதன் ஆன்மீக மற்றும் பாரம்பரிய முக்கியத்துவம் குறித்து சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி விளக்கம் அளித்துள்ளார். காவிரி நதி பெருக்கெடுத்து ஓடும் நாளாக கருதப்படும் ஆடிப்பெருக்கு வளம், செழிப்பு மற்றும் குடும்ப நலனை வேண்டி வழிபடும் சிறப்பு நாளாக போற்றப்படுகின்றது. புதிதாக திருமணமான தம்பதிகள் ஆற்றங்கரையில் பூஜை செய்து மஞ்சள் தாலி கயிற்றை மாற்றி கட்டிக்கொள்ளும் மரபு இந்நாளில் பின்பற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆடிப்பெருக்கின் ஆன்மீக அர்த்தம் மற்றும் வழிபாட்டு முறைகள் குறித்து சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதியும் சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீட குரு முதல்வருமான மகாராஜா ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கம் அளித்துள்ளார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வருகின்ற திங்கட்கிழமை 3/8/2026 அன்றைய தினம் ஆடி மாதத்தினுடைய 18ஆம் நாள். ஆடி மாதம் தமிழ் 18ஆம் நாள். ஆடி 18ஆம் பெருக்கு என்கின்ற வகையிலே இந்த காவிரி பெருக்கெடுத்தோடுகின்ற வகையிலே அங்கே இந்த காவிரி கரையிலே படையல் வைத்து பொங்கல் வைத்து சித்திர அன்னம் படைத்து 5 வகையான சாதங்கள் வைத்து அங்கே தூப தீபங்கள் காட்டி ஆற்றுக்கு மஞ்சளினாலே அபிஷேகம், மஞ்சள் தண்ணீரை அபிஷேகம், பால் அபிஷேகம் செய்யப்பட்டு காதோலை கருகுமணி எல்லாம் இந்த ஆற்றிலே போட்டுக்கொள்வார்கள். இவ்வாறு சிறப்போடு கூடியதாகவும் அன்றைய தினத்திலே இந்த தாலி கயிறு மாற்றிக்கொள்ளுவது என்கின்ற வகையிலே கழுத்திலே நூலிலே தாலி கட்டி இருக்கிறவர்கள் அன்றைய தினம் ஆற்றங்கரையிலே சென்று அந்த நூலை மாற்றி புது நூல், மஞ்சள் நூல் போட்டு கட்டி கொள்ளுகின்ற சிறப்போடு கூடியதும் இந்த சித்திரான்னமாகிய நிவேதனங்கள் எல்லாம் வைத்து வழிபாடு செய்து காவிரி தாயை வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்பு காவிரி கரையிலே நடைபெறும். நாமும் இந்த நதிக்கரைகள் குளக்கரைகளிலே சென்று இந்த பிரார்த்தனைகளை செய்து இறை அருளையும் பெறுகின்ற வகையிலே நமது சமயத்திலே நாம் நதியை, கடலை, நீரையும் தண்ணீராக வழிபாடு செய்வோம். கோமாதாவையும் இறைவனாக வழிபாடு செய்வோம். அரச மரம், வேப்ப மரத்தையும் இறை வழிபாடாக செய்து கொள்ளுவோம். இவ்வாறு பல சிறப்புகளோடு கூடியதாகி நமது சமயத்திலே இந்த காவிரி பெருக்கெடுத்தோடு ஆடி 18ஆம் பெருக்கு என்கின்ற சிறப்போடு கூடிய நாளிலே நாமும் ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்வதோடு நதிக்கரை குளக்கரையிலே சென்று இவ்வாறு படையல் செய்யக்கூடியவர்கள் படையல் செய்து காதோலை, கருகுமணி, அதே போல பட்டுகள் சாத்தி இந்த காவேரி தாய்க்கு மஞ்சளினாலே அபிஷேகம் செய்து பாலினாலே அபிஷேகம் செய்து தீப ஆராதனைகள் செய்கின்ற பொழுது எல்லா சிறப்புகளும் நன்மைகளும் கிடைக்கக்கூடிய வகையிலும் இந்த பொது தம்பதிகள் எல்லாம் தாலிச்சரடை மாற்றிக்கொள்ளுகின்ற சிறப்பான நாளிலே நாமும் இறை வழிபாடில் ஈடுபட்டு இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.